அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்திய சுதந்திர தினத்திற்கும், இந்திய குடியரசு தினத்திற்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒரு சிலர் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அநேகர் அதை புரிந்து கொள்ளாததுனால இதை நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். விசேஷமாய் சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 நாம் பெற்றுக்கொண்டோம். இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி. ஆனால் அதற்கு ஈக்குவலான இன்னொரு தினம் ஒன்று இருக்கிறது. அதுதான் குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி. இந்த குடியரசு தினத்தை எதற்காக நாம் கொண்டாடுகிறோம், இதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, சுதந்திரத்தை பெற்றாச்சு. இனி நாம் எவ்வாறு வாழ வேண்டும், நமக்கென்று வாழ்வதற்கான சட்டத்திட்டங்கள் நமக்கு ஒன்று தேவை இருக்குது. யார் எப்படி வாழணும், யார் ஆளுகை செய்யணும், அவர்களுக்கான தகுதிகள் என்ன என்பதை வரையறுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆமாம், சுதந்திரம் வந்துருச்சு. இனி சுதந்திரம் வந்த பிறகு நம்ம எப்படி நம்மளுடைய நாட்டை வழிநடத்தி செல்வது என்கிற ஒரு சிக்கல் வருகிறது. அதனால் அப்போது அவர்கள் நம்ம தேச தலைவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட கேட்டு டைம் கேட்குறாங்க. ஏன்னா 1947 சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் 1950 ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். அப்போ இடையில இத்தனை வருடங்கள் போனதுக்கு காரணம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்த டிராஃப்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வரையறுக்கிறார்கள். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்ற பிறகு அதே மாதம் அதே வருஷம் ஆகஸ்ட் 29 ஒரு டிராஃப்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகிறாங்க. 7 பேரை கொண்ட அதில் டாக்டர் அம்பேத்கரை தலைமையாக வைத்து ஒரு கமிட்டி ஒன்று உருவாகுது. அந்த கமிட்டி உருவாக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், இந்த நாட்டை எப்படி நல்வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளிலிருந்தெல்லாம் சட்டத்திட்டங்களை எல்லாம் எடுத்து, ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு தேசம். இது அநேக கலாச்சாரங்கள் இருக்கிறது, அதாவது நாகரிகமே வேறு மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கிறது, இனம் இருக்கிறது, பிராந்தியங்கள் இருக்கிறது, மொழி இருக்குது. ஸோ இது மற்ற நாடுகளை போல் ஒன்று வச்ச முடியாது. ஸோ இது பல நாடுகளுடைய காம்பினேஷன் மாதிரி இருக்கிறதுனால இதற்கென்று தனியாக வரையறுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அது வரைக்கும் எல்லாமே பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலில் இருந்ததுனால அவர்கள் அதை பார்த்து கொண்டார்கள். இப்போ நமக்கே ஒரு இதை உருவாக்கணும், நமக்காக உருவாக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனை தான் நாம் இந்த நாளிலே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அதற்கு கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய கான்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம், அயர்லாண்டினுடையது, பிரிட்டனுது, கனடா நாட்டுக்குரியது, ஆஸ்திரேலியாவுக்குரியது, ஜெர்மனுக்குரியது, ரஷ்யாவுக்குரியது, பிரான்ஸுக்குரியது, சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து கொஞ்சம், அண்டு ஜப்பான்லேருந்து கொஞ்சம், இப்படி பல நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியத்தெல்லாம் எடுத்து நமக்கு நாமே வரையறுத்து கொண்டது தான் இந்த குடியரசு தினம் அல்லது இந்த கமிட்டி டிராஃப்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இது நடந்தது எப்போ அப்படின்னா, நவம்பர் 26, 1949 முடிஞ்சிட்டு. ஆனால் அங்கே அங்கீகரிக்கப்பட்டாச்சு. 1949 நவம்பர் 26 அங்கீகரிக்கப்பட்டாச்சு. ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. ஸோ அதனால் இதை நம்ம அப்படி கொண்டாடுகிறோம். ஸோ இதில் கூட்டாட்சி நாடாளுமன்ற அரசியல் சட்ட குடியரசாக தான் இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. இதனுடைய முறை என்ன அப்படின்னாக்க, கூட்டாட்சி நாடாளுமன்றம், அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட். இந்த ஃபெடரல்ங்கிற வார்த்தை தான் பின்னாடி யூனியன் என்று சொல்லி மாற்றுகிறார்கள். ஸோ ஒருங்கிணைந்த பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்த ஒரு நாடாக உருவாக்குகிறார்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமானது ஒன்று மையப்படுத்துகிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, அதாவது யாரோ ஒருவர் எழுதி நம்மகிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாமல் நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த பிரியமினுடைய ஃபர்ஸ்ட் லைன், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் அதில் அந்த ஹெட்லைன் அல்லாட்டா அந்த இப்போ நான் ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு என்ன வார்த்தைகள் என்னென்னலாம் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா, சவரைன். இது ஒரு சவரைன் நாடாக, அதாவது அது வரைக்கும் இன்னொரு நாட்டினுடைய கீழே இருந்த ஒரு நாடு. ஆனால் இப்பொழுது இது தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு நாடாக மாறும். அது மட்டுமல்ல, ஒரு சமுதாய அல்லது சமத்துவ நிலை நிறைந்த சோஷியலிஸ்ட் வியூ எடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். அது மட்டுமல்ல, இது செக்குலர் கண்ட்ரியாக இருக்கும். மத சார்பு அற்ற
ஒரு ஒரு பர்டிகுலர் மதத்தை சார்ந்து வாழாமல் அது எல்லா மதத்தையும் அனுசரிக்கக்கூடிய, எல்லா மதத்தையும் அரவணைக்கக்கூடிய, ஒன்று மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மாதிரி இல்லாமல் எல்லாவற்றையும் அரவணைக்கக்கூடிய செக்குலர் கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, இது ஜனநாயக அடிப்படையில் தான் இயங்கும், டெமோக்ராட்டிக் வழியில் தான் இது இயங்கும், அப்படிப்பட்ட ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் இதை வரையறுத்திருக்கிறார்கள். ஸோ இதில் முக்கியமான ஒரு 4 முக்கியமான பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனுக்கும் மகளுக்கும் நீதி கிடைக்கணும். அவங்களுடைய சமூக வாழ்விலும் சரி, பொருளாதார வாழ்விலும் சரி, அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது ரொம்ப நம்பர் 1. நம்பர் 2 வந்து சுதந்திரமாக அவர்கள் செயல்பட, அவங்களோட சிந்தனைகளில் தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப், இதில் வந்து அவர்களுக்கு சுதந்திரம் வேணும். அவங்களுடைய சிந்தனை திறனில் சுதந்திரம் வேணும், கருத்து சுதந்திரம் வேணும், பேச்சு சுதந்திரம் வேணும். ஸோ அவங்க தங்களுடைய காரியங்களை எடுத்துரைப்பதற்கான சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறாங்க. 3வது சமத்துவம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும், இந்தியர்களாகிய நமக்கு அத்தனை பேர்களுக்கும் அந்த ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவத்தை ப்ராமிஸ் பண்ணுது. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணுது. அதை நீதியை ப்ராமிஸ் பண்ணுது, சுதந்திரத்தை ப்ராமிஸ் பண்ணுது, ஈக்குவாலிட்டியை, சமத்துவத்தை ப்ராமிஸ் பண்ணுது. அதையும் தாண்டி சகோதரத்துவம். இங்கே வந்து எக்கச்சக்கமான கலாச்சாரங்கள் இருக்குது, மொழிகள் இருக்குது, கலர் இருக்குது, உணவு, இப்படி எக்கச்சக்கமான காரியங்கள் இருக்குது. அதில் அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு நாடாக இது இருக்கும். ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, எல்லா இந்தியர்களும் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானுடைய ப்ரீஆம்பிளை வந்து நம்ம எப்படி நம்மளோட வீடுகளில் ஃபோட்டோஸோ அது இதெல்லாம் மாட்டி வைக்கிற மாதிரி இதை எடுத்து மாட்டி வைத்து கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறேன். காரணம், இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் வேணும். ஸோ இது ஒரு விதத்தில் வேதமும் இதை சப்போர்ட் பண்ணுது. எப்படி வந்து இஸ்ரேல் ஜனத்திற்கு ஒரு நாள் இரவு சுதந்திரம் கிடைக்கிறது, அவர் சுதந்திர மக்களாக வெளியே வருகிறார்கள். ஆனால் எப்படி வாழ வேண்டும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எங்கே போகணும், என்ன ஆகணும்ன்ட்டு எதுவுமே தெரியாது. அவர்களை கொண்டு வந்து சீனா என்கிற மலையில் வைத்து அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதை கூடவே இருக்கக்கூடிய சில நியமங்களையும் கொடுத்து, நீ இப்படி தான் வாழ வேண்டும், ஸோ இப்படிலாம் போனோன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனையெல்லாம் இராமல் இருப்பதற்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சீனாய் மலையில் நடந்தது தான் இந்திய தேசத்தில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடக்குது. சுதந்திரம் பெற்றவர்கள் சுதந்திரமாக போயிட்டு எங்கேயா போய் முட்டிட்டு மோதிட்டு இருக்கணும்ட்டு இல்லாமல், அவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உலகத்தில் ஒரு பெரிய ஜனநாயக நாடாகிய இவர்கள் சிறந்து விளங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மக்களாக உருவாவதற்கு என்னென்னலாம் தேவை அதை எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே வைத்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஸோ இதனுடைய பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவாக இதில் வரையறுத்திருக்கிறார். ஸோ இந்த நாளிலே வந்து அவர் தான் ரொம்ப முக்கியமாக நினைவு கூறப்பட வேண்டும். ஸோ எப்படி சுதந்திர தினத்திற்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கொடியேற்றுவார்களோ, அதுபோல் இந்த ரிபப்ளிக் டேக்கு வந்து பிரசிடென்ட் கொடியேற்றுவார்கள். ஸோ அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் என்கிற அந்த அர்த்தத்தில் அவர்கள் ஏற்றுவார்கள். ஸோ இந்த நாளிலே விசேஷமாக நாம் அதிகமாக நினைவு கூறுவது இதை உருவாக்கிய, இதை செதுக்கிய, இந்த கான்ஸ்டிடியூஷனை செதுக்கிய டாக்டர் அம்பேத்கரை நினைவு கூறும். அதே வேளையில் இந்த காரியங்கள் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது அனைத்தும் செயல்பாட்டில் இருக்கிறதாங்கிறத பார்த்துக்கிட்டு நாமும் செயல்படுவதற்கு எதுவான எல்லா காரியங்களையும் செய்யணும். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இட் ஷுட் பி அ சவரைன் கண்ட்ரி, சோஷியலிஸ்ட் கண்ட்ரி, செக்குலர் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் ரிபப்ளிக். ஸோ இது அனைத்தையும் நம்ம பயன்படுத்தணும். பேராண்மை கொண்ட தேசமாக, ஆன்மீகம் நிறைந்த ஒரு தேசமாக, சமூக ரீதியாக சமூக அந்தஸ்தோட மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக இதை நீங்களும் நானும் பேணி காப்போம் என்றால் நிச்சயமாக இந்தியா உலக அளவில் தன்னுடைய குணத்தினால, தன்னுடைய பண்பினால நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அறியப்படும். வேறு வழியில், அதாவது நம்மளுடைய உடல் பலத்தை வைத்தல்ல, நம்மளுடைய மனபலம், நம்மளுடைய அந்த குணபலம், மனபலமும் குணபலமும் சேர்ந்து இந்த உலகத்தில் நம்மளுடைய தேசத்தை உயர்த்தி காட்டும். தேங்க்யூ ஸோ மச்.